ஓம் நம சிவாய். மகர ராசி நேயர்களே, உங்கள் ஜாதகம் இந்த 2026 புத்தாண்டு உங்களை வரவேற்கிறது. 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய். தற்பொழுது உங்களுக்கு மகர ராசி நேயர்களுக்கு சனி இப்பொழுது 2ஆம் இடம் சொல்லக்கூடிய வாக்கு ஸ்தானாதிபதியாக இருக்கிறார். அவர் ராசிக்கும் அவர் தான் அதிபதி, 2ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி. ராசி அதிபதியும் 2ஆம் அதிபதியும் அவரே. உங்களுக்கு பொங்கு சனி, நல்லா புரிஞ்சுங்க. இது பொங்கு சனி, இது மங்கு சனி. அந்த சனிலாம் தயவு செய்து எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா கடந்த 1.5 ஆண்டு காலமாக பணப்புழக்கம் உங்களுக்கு நல்லா இருக்கு, அதுல எந்த குறையும் இல்லை. வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு போயிட்டு தான் இருக்கு, அதுலயும் எந்த நெருக்கடியும் இல்லை. சந்தோஷங்களா கை நிறைய பணம்லாம் இந்த 1.5 வருஷமா தான் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. இது எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த ஒரு ஆண்டு காலமாக உங்களுக்கு சந்தோஷம்தான். குடும்ப நலன்கள் எல்லாமே நல்லா இருக்கு. குலதெய்வ வழிபாடு, கோவில் வழிபாடு, ஆன்மீக சந்தோஷம் எல்லாமே நல்லா இருக்கு, அதுல எந்த சிக்கலும் இல்லை. தற்போது இந்த 2026 குரு பயிற்சி ஆகிறாரு, சனியும் பயிற்சி ஆகிறாரு. ராஜ கிரகங்களான இந்த சனி குரு இரண்டும் இந்த ஆண்டு தான் பயிற்சி ஆகுது. அதாவது நிழல் கிரகமான ராகு கேது இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்துக்கு மேலதான் அவர் பயிற்சி ஆகுறாரு. அவரை பத்தி கவலை இல்லை. ஏன்னா இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு அவரு நல்ல பலன் தான் தருவார். பயப்படவே பயப்படாதீங்க. ஐயோ நம்மளுக்கு ஏதாவது ராகு தோஷம் வந்துருச்சு, அது செய்தா எதுவும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா பொங்கு சனி போயிட்டு இருக்கு. சனியோட தான் இப்போதைக்கு சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் ராகு பகவான். ராகு உங்க ராசிக்கே அவர் சனிக்கு நண்பர். ராகு சனி சேரக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்கு. ஆனா இது போன்ற இடங்கள்ல அவர் சேரலாம், தப்பு இல்லை. ஏன்னா சனி ஆட்சியா இருக்கார். அவர் கூட ராகு சேர்றது ஒரு சிறப்பான யோகம். குடும்பத்துல எந்த குளறுபடியும் கிடையாது. நீங்களா பயந்துகிட்டதான், உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ ஏதோ நம்மளை அழுத்துது, ஏதோ நம்மளுக்கு இதுவாகுது, ஏதோ மெடிக்கல்ல ஏதாவது இதுவாகுமா, மெடிக்கல்ல போய் பார்ப்போமா, ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கலாமா, இவங்கள பார்க்க நீங்களா மனசால பயந்துகிட்டதான் உண்டை தவிர மற்றபடி இந்த கிரகங்கள் உங்களுக்கு எதுவுமே செய்யல. வியாதி சார்ந்த விஷயங்கள் எதுவுமே செய்யல, அடுத்துதான் வச்சிருக்குது. ஏன்னா ராசிநாதன் சனி ஆட்சியா இருக்காரு, 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்துல இருக்காரு. தனஸ்தானாதிபதி அவரே தனம் கொடுக்கலாம், அப்புறம் யார் கொடுப்பாங்க? அதனால இந்த 2026 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் முதல் வாரத்திலே அவர் 6ஆம் தேதியே வெளியே போறார். தன்னுடைய உபஜய சனம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துக்கு போறார். அதுக்கு அடுத்தது மார்ச் முடிஞ்ச பிறகு ஏப்ரல் மே போயிட்டு, அந்த ஏப்ரல் மே மாதம் கடைசியில குரு பேச்சாயி உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல வர்றார். சம சப்தம பார்வையாக உங்க ராசியை பார்க்க போறார் 180 டிகிரில. அப்ப உங்க ராசியை பார்க்கும்போது அந்த ராசியினுடைய பலம் நல்லா இருக்கும். அது மகர லக்னமா இருந்தாலும் மகர ராசியா இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா கால புருஷனுக்கு மகர ராசி என்பது 10வது வீடு. மீண்டும் ஒரு தடவை சொல்றேன், கால புருஷனுக்கு மகரம் என்பது 10ஆம் வீடு, 11ஆம் வீடுங்கிறது கும்பம். காலபுருஷன் 11ஆம் வீடு. இந்த 11க்கும் 10க்கும் இவரு சனிதான் அதிபதி. அதனால காலபுருஷனுக்கு இந்த 2 கிரகமும் சனிதான் வருவார், இந்த 2 வீட்டுக்கும். அதனால உங்களுக்கு ராசிக்கு அதிபதியாகிய சனி 2ஆம் இடத்துல ராகுவோட இருக்குது, வரவேற்புக்குரியது. அதனால எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே ஈடரும். இந்த ஆண்டு உங்களுக்குடைய ஆண்டு. இந்த 2026 ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்கலாம் இந்த ஆண்டு. எதுக்காக இவ்வளவு சொல்றேன்னா, மிகைப்படுத்தி சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா உங்க ஜாதகம் நல்லா இருக்குன்னு தான் சொல்றேன். சனி உங்க ராஜ யோகாதிபதி. ஏன்னா அவரே உங்க லக்னாதிபதி, ராசியாதிபதி. அதனால அவர் ராஜயோகம். ஏன்னா ராஜ கிரகம் இல்லையா, அவரே ராஜயோகாதிபதி. குரு உங்களுக்கு 12க்கும் 3க்கும் உடையவர். ஒரு விரையாதிபதி. 3ங்கிறது உபஜய சனம் சொல்லக்கூடிய உங்களுடைய சகோதர சாண அதிபதி அவரு உங்க ராசிக்கு லக்னத்துக்கு. அப்ப குருவாலே உங்களுக்கு நன்மை இருக்கு. 12ஆம் இட அதிபதிங்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். ஏன்னா ஒரு பொருளை விரயம் பண்ணாதான் ஒரு பொருளை நீங்க அடைய முடியும். இதுதான் ஒரு விதி. அப்ப குருவால உங்களுக்கு நன்மை தான். உங்க ராசிய லக்னத்தை அவர் பார்க்கறது சிறப்பான ஒரு வரவேற்பு. இந்த ஆண்டினுடைய பலன் என்னன்னா, யோகங்கள் பெருகும், நஷ்டங்கள் குறையும். இதுதான். குலதெய்வம், குல வழிபாடு சந்தோஷமா இருக்கும். வேலை சார்ந்த விஷயங்கள் நீங்க தேடிலாம் போயிருப்பீங்க ஒரு சில நேரத்துல. ஆனா இன்னைக்கு இப்பெல்லாம் அவங்க தேடி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா சனி வேற 3க்கு போறாரு. நல்ல ஒரு அமைப்பு. சரியான வேலையை கொடுப்பாரு, சரியான பணத்தை கொடுப்பாரு, சம்பளத்தை கொடுப்பாரு. வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சவங்க எல்லாம் இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போவீங்க. வெளிநாட்டுக்காரன் போட்டி போட்டுட்டு கூட்டு கொடுப்பான் வேலை.
வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை வாங்கன்னுவான். அந்த அளவுக்கு நீங்க எந்த கம்பெனில போறீங்களோ, நீங்க எந்த ப்ராசஸ் எடுத்து நீங்க ஒர்க் பண்ணாலும் அந்த ப்ராசஸ் காட்டிய மரியாதை குணம் உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். உங்களுக்கு யோகத்தா இருக்கிறத தவிர மனசால உங்களுக்கு வருத்தங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. அதுக்கு அடுத்தது சனி உங்களுக்கு 2ஆம் இடத்துல பொருளாதாரத்தை ஈட்டு கொடுப்பார். அதுல எந்த மாற்றுக்கத்துல அவர் மட்டும் செய்யல, ராகும் கூட சேர்ந்திருக்கார். அதனால 4 விதமான வருமானங்கள் உங்களுக்கு உண்டு. ஏன்னா குடும்பஸ்தானம் இல்லையா. ஆனாதான் விட்டு போன திருமணம், விட்டு போன உறவு இப்ப எல்லாமே புதுப்பிக்கும். கோவில் வழிபாடு, குடும்பம், சந்தோஷம் எல்லாமே இருக்கும். பூர்வீகத்தினுடைய வழிபாடுகள், பூர்வீகத்தால எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கலங்கிற அந்த நெட்வொர்க் பூரா உங்களுக்கு ஜெயமாகும். பணப்புழக்கம் நல்லா இருக்கும். நிறைய நகை வாங்குவீங்க. கணவனா இருந்தாக்கா மனைவிக்கு வளையல், தங்க நகைலாம் பூட்டி அலங்காரம் பண்ணி அழகு பார்ப்பீங்க. இது அப்ப இளமையானவர்களா இருக்காங்க பாத்தீங்களா, காதல் விளையாட்டு, இதுல சிலதெல்லாம் ஒண்ணு முறுக்கின்னு இருக்கும். நீதிமன்ற வழக்குகள்லாம் கூட சிலதெல்லாம் இருக்கும். அது கூட இப்ப தீர்ப்பாய் உங்களுக்கு சாதகமா இருக்கும், பாதகமா இல்லை. ஒரு 4-5 மாசம் பொறுங்க, குருவா வந்துருவாரு. அவரும் சேர்ந்து அவரும் கொடுக்க போறார். அதுக்கடுத்து சனி 3க்கு போவார். உபஜேசம் தான் நல்லா இருக்குன்னு சொன்னேன், வெற்றியாகும். 3ல இருந்து தன்னோட 7வது பார்வை 9ஆம் வீட்டை பார்ப்பாரு. 9ஆம் இடங்கிறது உங்க கௌரவம், செல்வாக்கு, சமுதாயத்துல உங்களுக்குன்ற ஒரு அந்தஸ்து. சமுதாயத்தால நீங்க வளர்ச்சி பெறுவீங்க, சமுதாயத்தால லாபம் வரும், சமுதாயத்துல கௌரவம் உண்டு, புகழ் கீர்த்தி எல்லாம் உண்டு. சங்கடங்கள்லாம் அங்க கிடையாது. ஒண்ணு. அதுக்கு அடுத்தது சனி உங்களுக்கு என்ன செய்யறப்ப தன்னுடைய 3வது பார்வை எங்க பாக்குறாரு பாருங்க. உங்க ராசிக்கு 3வது பார்வையா உங்க வீட்டுக்கு 5ஆம் இடத்தை பாக்குறார், புத்திரஸ்தானத்தை பாக்குறார். குடும்பம், குலதெய்வம், புத்திரம் சொல்லக்கூடிய அந்த சந்தோஷங்கள் எல்லாமே இருக்கும். புத்திரர்களால் லாபம் இருக்கும். பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு வெளிநாட்டு வெளி மாநிலம் அனுப்பணும்னாக்கா அது ஈஸியா அனுப்புவீங்க. பாஸ்போர்ட், விசாலாம் கிடைக்கும். நல்ல உயரத்துக்கு போவாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, நல்ல வருமானம் இருக்கு, சந்தோஷம், சௌகரியம் எல்லாமே இருக்கு. இந்த 2026 உங்களுக்கானது. வேலை கிடைக்கும், வீடு வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க, வாகனங்கள் நல்லா இருக்கும். பழைய வண்டியா இருந்தா வித்துட்டு புது வண்டி வாங்குவீங்க. புதிய வண்டி வாங்கியே தீரணும். வீடு கட்டுறதுக்கான யோகங்கள் உண்டு, வீடு கட்டிங்க. இதுதான் இந்த ஆண்டுடைய பலன். ஓம் நம சிவாய.